Hey guys, welcome back. ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் Realme 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Realme 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து மஹோகனி வுட் ரீசெண்டாக கேட்ஜெட் ஷீல்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கின் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக பாக்ஸில் வந்து 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து 67 வாட் வரைக்கும் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 100% வரைக்குமே வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் வந்து இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 1% மட்டும் சார்ஜ் இருக்குது. டைமர் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபோன் பூட்டப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகுது. அந்த பூட்டிங் டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பேட்டரி டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஃபோன் அந்த 1% தான் வந்து சார்ஜிங் வச்சுருந்தேன். இப்போ டக்குன்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 1 மினிட்லேயே வந்து நமக்கு ஒரு 3% வரைக்கும் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக வந்து 4% சார்ஜிங்கில் இருக்குது. அண்டு பேசுகிற டைம்லேயே வந்து சருன்னு சார்ஜ் ஆகுது. மொபைல் சார்ஜிங் வந்து வேகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு ஃபஸ்ட்டு வர பிராண்டு வந்து Realme தான் இருக்கும். Realme வந்து ஒன் ஆஃப் தி பிராண்ட் அதிகமாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. 3 மினிட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் ஒரு 9% வந்து சார்ஜாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் Realmeயோட இந்த பர்டிகுலர் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி லாக் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் காட்டும். ரூம் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோன்னா 28 இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 36க்கு ரைஸ் ஆகிருக்கு. இனிஷியலாக வந்து ஃபோனை வந்து அந்த 28 தான் இருந்தது. பட் ஒரு 6 மினிட்ஸ்லேயே வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் கார்னர் இந்த டாப் கார்னரில் மட்டும் ஒரு 37 போயிருக்கு. ஃபோனோட பேக் சைட் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபோனோட பேக் சைடு வந்து 36 வந்து ஒரு ஹையஸ்ட்டாக இருக்குது. சார்ஜர் வந்து ரொம்ப ஹீட்டில் அரௌண்ட் ஒரு 32 அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக அந்த வார்ம்னஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப காமன் தான். அதனால வந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் 17 மினிட்ஸாக வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓவரால் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 38% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரூம் டெம்பரேச்சர் வந்து அதே தான் 28 இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் மட்டும் வந்து 37 இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 35 போயிருக்கு. ஃபோனோட பேக் பேனல்லே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அரௌண்ட் 36 இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை, லைட்டாக வந்து வார்மாக இருக்குது. ஸோ 18 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு ஓவராலாக வந்து ஒரு 38% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து அதே 37 தான் இருக்குது. 37.8 வந்து ஹையஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஃபோனோட பேக் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிடலாம். அதே 37 தான் இருக்குது. ஸோ 63% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணிடலாம். 39 வந்து மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து 39 அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 39 வந்து ரொம்ப நார்மல் தான். அண்ட் 45 மினிட்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து 86% சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ டக்குன்னு வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து லெஸ் தென் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த 13% எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 ஹவராக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓவராலாக வந்து 96% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. நான் 1 ஹவருக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடும்னு நினச்சேன். ஓவர் 1 ஹவர் ஆகுது. சில பேர் எல்லாமே வந்து ரூமில் ஃபேனு ஏசி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சார்ஜிங் டைம்ன்றது வந்து யூசர் டு யூசர் வந்து வேரி ஆகும். ரூம் டெம்பரேச்சர் ப்ளஸ் வந்து நம்ம ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப ஹெவி கேமிங் பண்ணிவிட்டு உடனே வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. ஃபோன் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு சில பேர் கேட்கலாம், Realme வந்து 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்ன்னு கிளைம் பண்ணாங்களே, அந்தளவுக்கு சார்ஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபோனை ரீசெட் பண்ணிவிட்டு லேப் கண்டிஷனில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. லேப்லாமே வந்து கம்ப்ளீட் ஏசியில் இருக்கும். நம்ம இங்கே வந்து ஏசி எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஒரு சில பேர் எல்லாமே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்லேயும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜிங் டைம்ன்றது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகுது அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து முன்ன பின்ன கூட சார்ஜ் ஆகலாம். ஸோ பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1% வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ 1 ஹவர் 2 மினிட்ஸ் ஆகும்போது 1 ஹவர் 2 மினிட்ஸ்க்கு வந்து 97% சார்ஜ் ஆகிருக்கு. லாஸ்ட் அந்த 3% சார்ஜிங்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பேட்டரியிலே வேறு என்ன செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ற வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். 98% சார்ஜாக இருக்குது. ஆப்டிமைஸ்டு நைட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணாலுமே வந்து 80% வரைக்கும் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிடும். இந்த மாதிரி சார்ஜர்லாம் இருக்கும்போது வந்து ஓவர் நைட் சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை.
பட் அந்த மாதிரி ஓவர் நைட் சார்ஜிங் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறேங்க. பட் நம்ம சாம்சங் ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 85% வந்து சார்ஜ் லிமிட் பண்ணி விட்டுரும். அதுக்கு மேலே வந்து சுத்தமாக சார்ஜ் ஆகாது. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்குள்ளே போனால் பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மார்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் இருக்குது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் சீக்கிரமாக வந்து பேட்டரி கன்சியூம் பண்ணோம். நோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டோம்னா பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து ரன் ஆகாது. அதெல்லாத்தையும் வந்து கில் பண்ணி விட்டு ஃபோர்கிரவுண்டில் இருக்க ஆப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனாலேயே வந்து நமக்கு பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆப் குவிக் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ இப்போ சார்ஜிங் நம்ம பார்த்தோன்னா இன்னமும் வந்து 98% இருக்குது. 1 hour 3 minutes இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து 1 hour 5 minutesக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீட்ஸில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. டக்குன்னு வந்து சார்ஜ் ஆகிடுது. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்பீட் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அண்ட் Realme 10 Pro Plus நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த Realme 10 Pro சீரிஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.